குழந்தைய வந்து 2 நாய் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நாய் நம்ம கடிச்சிருக்குதுன்னா அதனால் உள்ள உட்காந்துக்கிறான் பாருண்ணா. குழந்தை என் பொண்டாட்டி வந்து புள்ள வெள்ளான்னு பொண்டாட்டி ஜாமக்காய் விடுந்து 2 நாய் எடுத்து போயிட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியல. கடிச்சு என் புள்ள சாகுற நிலமையில இருக்குது. இப்போ நான் என்னென்ன பண்ண முடியும் சொல்லுங்கண்ணா. நீங்கள் இப்போ இருந்தீங்களா? எங்கே போயிருந்தீங்க? நான் இல்லை, நான் ஊரில் இருந்தேண்ணா. விழுப்புரத்தில் இருந்தேன். என் சொந்த ஊர் விழுப்புரம். நான் பொழப்புக்காக வந்தேங்க. நாய் விட்டு கடி விட்டு தான் உள்ளே உட்காந்துக்கிறான். இப்போ பாப்பா எப்படி இருக்காங்க? பாப்பா கண்டிஷனாக மாதிரியா இருக்குதுண்ணா. ஃபோட்டோ பார்த்து நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்களா குழந்தைய? என்னை உள்ளே விட மாட்டாங்களே. என்ன சொல்கிறாங்க டாக்டருங்க? யாரும் உள்ளே வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. சீரியஸ் கண்டிஷன் என் புள்ள. இப்போ அந்த குழந்தைய அந்த நாய் கடிக்கும்போது யாராவது காப்பாற்ற வந்தாங்க? வந்தாங்க காப்பாற்று. அவர் அந்த நாயோட உரிமையாளர் காப்பாற்ற வந்தாங்க. அவர் காப்பாற்று அவனே ஓட்டான். அந்த இப்போ தான் காப்பாற்று பண்ணி என் குழந்தை இட்டு போனான். இல்லை உங்கள் ஒய்ஃப்ட கேட்டிங்களா குழந்தை எப்படி இருக்கு? அவங்க பேசுனாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? இவன் தான் என் குழந்தை காப்பாற்று பண்ணி இட்டு போனோன்னு இவன் தான். நான் தான் கூப்பிட்டு போனேன். நேற்று வந்து நான் வந்து வேலையை முடிச்சுட்டு ஒரு 7:30 நான் வந்து ரூமில் இருந்தேன். இப்போ சவுண்டு கேட்டுச்சு பார்க்லேருந்து. நான் போனேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாங்க, இந்த குழந்தை ஒரு பக்கம் கத்திருந்துச்சு. என்னென்னு பார்த்தா நாய் 2 நாயும் வந்து 2 நாய் சேர்ந்து அம்மா ஒரு பக்கம் கடிக்குது, புள்ளி ஒரு பக்கம் கடிக்குது. நான் எதோ இது பண்ண சொல்லிட்டு அந்த புள்ளியை மட்டும் காலை பிடிச்சி இழுத்து தூக்கிட்டு நான் அதுக்கப்புறம் நான் வெளில வந்துட்டேன். அவங்க அம்மா ஏதோ தப்பிச்சு வந்துட்டாங்க. வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் ஏற்ற மாதிரி இருக்கப்ப 1000 லைட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிச்சு நான் அதுக்கப்புறம் நான் வர வச்சேன். அவங்கள வளர்த்த நாயை வந்து பிடிக்க கூட அவங்களுக்கு கூட பயமாக இருக்கட்டுக்கு. அவரும் வந்து ஓடிட்டார். ஓடி எட்டக்க நிற்கிறாரு. கடிக்கிற முடிக்கும் அப்படியே நிற்கிறாரு அவரும். நானும் கண்ணால் நான் பார்த்தேன். அவருக்கே பயமாக இருக்குது அந்த நாய்க்கு. எதுக்கு அந்த மாதிரி நாயை வளர்க்கணும்னு எனக்கு தெரியல. எவ்வளோ நேரம் அந்த நாய் கடிச்சது? ஒரு 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்கும் சார். பிடிச்சி ஃபுல்லாக மண்டையை பிடிச்சி அங்கேயும் அங்கே எல்லா இடத்துலையும் கடிச்சிட்டு இருந்திருக்கு. எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் நான் ஓடினேன். நான் ஒரு 10 நிமிஷமாக அவர் அதான் 10 நிமிஷமாக வந்து அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் ஓடின பிறகு தான் அந்த குழந்தை காலையை பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் பிடிச்சி தூக்கிட்டு வந்து நான் இப்போ சேர்த்துருக்கேன். நான் ராயப்பேட்டில் சேர்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அப்போலோவில் வந்து சேருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எதுவாக இருந்தாலும். அவங்க நாய் வளர்த்தவங்க அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் அப்போலோவில் நாங்கள் பார்த்துக்குறோம், எவ்வளோ செலவானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம குழந்தை உயிர் தானே முக்கியம், நம்மள்ட்டையும் எதுவும் காசு பணம் இல்லாதவங்க தானே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான் சார். நான் அந்த சிசிடிவியை பார்த்தோம். கிடைச்சோடனே நாயை அவங்க 2 நாயும் 3 பேரும் குடும்பத்தில் 3 பேருமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ஆமாம் போகும்போது கூப்பிட்டு போயிட்டாங்க. கடிச்சு முடிச்ச பிறகு கூப்பிட்டு போகிறாங்க. கடிச்சு முடிச்சு ஃபுல்லாக எல்லாமே முடிச்ச பிறகு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த நாய் வந்து கடிக்கும் போது பயப்படுறாங்க. அந்த நாயை பிடிக்கிறது பயப்படுறாங்க. நான் ஓடுறேன். சரி, நம்மளை எதுவும் பண்ணால் பரவாயில்ல. ஏன்னா அந்த குழந்தை என் கூட விளையாடும் வரும் எல்லாமே பண்ணும். சரி, இந்த புள்ளையை கடிக்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு கேட்கல. திரும்ப நான் காலை பிடிச்சி இழுத்து அந்த புள்ளையை நான் காப்பாற்றிட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்சு நான் பண்ணேன். கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டு ஓடேன்ட்டேன். அவங்களுக்கு பிடிக்கிறது கூட எல்லாமே கடிச்சு முடிக்கிறது ஏன்னு அதட்டுறாங்களே கொஞ்சம். அந்த நாயை வந்து பிடிச்சி இழுக்க இல்லை. என்ன சார் அது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது சார். எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க. உள்ளேயும் விட மாட்டேறாங்க சார். உள்ளேயும் விடல. என் பேர் மதன் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.